கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம கர்த்தரை நேசிக்கிறோமா? நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? நம்மளே கேட்டுக்கணும். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா? எப்படி நேசிக்கிறோம்? ஏன் நேசிக்கிறோம்? எதுக்காக நேசிக்கிறோம்? அவர்கிட்ட நம்ம சுகன் பேலன்ஸ் ஜீவனை வாங்குறதுக்காகவா? பணத்தேவைகளுக்காகவா? எதுக்காக? நம்ம கெட்டதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காகவா? எதுக்காக நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்? அதை பேதுருவை பார்த்து, பேதுரு என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குற ஆண்டவர். ஆண்டவரே, அது உமக்கு தெரியும், நான் நேசிக்கிறேன், என் ஆடுகளை மெய்ப்பாயாக்கின்றார். அப்போ பாருங்கள், ஊழியத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஊழியத்துக்காக அவர்கிட்ட நேசிக்கணுமா? நம்ம ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் அப்பா, உமக்கு தெரியும் நம்ம சொல்கிறோமா? பேதுருவை போல் அவன் மறுதளிச்ச உண்மைதான். ஆனால் அவன் என்ன செய்யலை, ஆண்டவர் நேசிக்காமல் இல்லை, அதிகமாக நேசித்தான். ஆண்டவர் அதிகம் நேசித்தனால்தான் பாடுகள் அதிகமாக பட்டார் பேதுரு. ஏன் எங்கே மறுதளித்தாலோ அந்த இடத்துல ஆண்டவர் பாடுபட வச்சார். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை சம்பாதிச்சார். பேருடைய உருமாறுகளை நேழு தொட்டவங்களாம் சுகமானாங்க வேதம் சொல்லுது. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார். ஏன்னா அதிகமாக நேசித்தார். ரெண்டாவது, அவரை கடற்கரையில் இறங்கி வான்னு சொன்ன மாதிரி கூட மத்தியில் பார்க்குறோம், மார்க் மத்தியில் கடை பார்க்குறோம். இறங்கி வான்னு சொன்னாங்க. கடல் மேலே நடந்தது யார்? பேதுரு தான். ஆண்டவர் நம்பின செய்தான், டக்குன்னு இறங்கி தான் பக்கத்துக்கு. ஆனாலும் சின்ன விசுவாசனாலும் சரி, நான் குழம்பு போயிட்டான், முழுக ஆரம்பித்தான். ஆண்டவர் கை தூக்கி அவனை கூட்டிகிட்டு வந்தார். இப்போ எப்படி பார்க்கணும்னா, ஆண்டவர் அதிகமாக நேசிச்சதுனால தான் அவன் டக்குன்னு ஆண்டவர் சொன்னான்னா நடந்து வந்தான். ஏன்னா அவ்வளோ நேசிப்பு, கண்ணு மூடித்தனமான நேசிப்பு ஆண்டவர் மேலே அவனுக்கு. அது மட்டும் இல்லை, பவுல் கூட ஆண்டவர் சோதித்தான். இப்போ அந்த ஜனங்களெல்லாம் கட்டி போட்டு அடி அடித்து சபைக்கு கூடலாம் இல்லாதபடி பண்ணார். ஆனால் அந்த சவுல், அப்படியாப்பட்ட சவுல், அந்த இதை எடுத்துகிட்டு வரும்போது இந்த சுருள் காப்பியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சகோதரர்கள்லாம் கொல்லணும், அப்போஸ்தலர்களை கொல்லணும் அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது என்ன செய்கிறார்? தெருவில் தமஸ்குல சந்திக்கிறார் ஆண்டவர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா அப்படி சொல்லி சந்திக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க? குருடன் ஆயிடும், இருட்டி போச்சு, அவன் கண்ணெல்லாம் தெரில. என்ன கண்ணு இது இல்லை, ஆவிக்குரிய கண்ணு போச்சு, உலக கண்ணு போச்சு, எல்லா கண்ணும் போச்சு அவனுக்கு. ஏன்னா அடிச்சுக்கப்பட்டதான் ஆவி கண்ணுக்கு வரும். அவன் உலக கண்டதானே இருந்தான். அந்த கண்ணெல்லாம் செஞ்சிச்சு, குருடாகி போச்சு. குருடாக்கி தான் ஆண்டவர் சந்தித்தார். ரொம்ப பயந்துட்டான் குருடனான உடனே. அவன் கூட இருந்தவங்களாம் ஓடிப்பிட்டாங்க, கை தாங்கலாம் தூக்கி நிற்கிறாங்க, நிற்க முடியல அவனால், அவ்வளோ கஷ்டம். என்ன செய்கிறாரு? அவனை ஆண்டவர் நேசித்ததுனால்தான் அவனை தெரிந்து கொண்டார். பயங்கரமான பாவத்திலேருந்து அவனை தூக்கி எடுத்தார். நம்ம நேசிக்கிறோமா ஆண்டவரை? உண்மையாகவே நம்ம என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோமா? அதான் கேள்வி. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறனால தான் நம்ம தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. நான் ஆபத்தில் இருக்கிறப்பா சொன்ன உடனே ஓடி வந்து நிற்கிறாரு. அந்த ஆபத்துலேருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோமா? அவர் மறுதளிக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம மறுதளிச்சிட்டோம். அவரை கண்மூடித்தனமான மறுதளித்தோம். உண்மைதான். அது ஒரு காலம், நான் நினச்சது ஒரு காலம், மறுதளிச்சது ஒரு காலம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிற கைவிடல. அதிகமாக நேசிக்கிறேன். ஆண்டவர் நேசிக்க மட்டும்தான் தெரியும், பழி வாங்கலாம் தெரியாது. பழி வாங்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் தெரிந்து ஒன்றே ஒன்று தான், நேசம், அன்பு. அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு மனுஷருக்கு கிடையாது. தேவன் மாத்திரமே அன்புள்ளவர். இயேசுனாலே அன்புள்ளவர் தான். அது நானாலும் சரி, நான் சாட்டி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். தேவையெல்லாம் சந்தித்தது மட்டும் இல்லை, பயங்கரமான ஒளியான சேற்று சகதியிலேருந்து என்னை தூக்கி எடுத்து பாதுகாத்து பராமரித்து வந்தார். நான் எத்தனையோ விலகி போன ஆண்டவர் விட்டு. ஆனாலும் என்னை கற்றுக்குள்ளே என்னை சேர்த்து கொண்டார். ஏன்னா என்னை அரவணைத்தார், ஆட்டி திட்டி அரவணைத்தார், அடித்தார், காயப்படுத்தினார், காயத்தை கட்டினார், அடித்து என்னை ஆற்றினார். அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார். நானும் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, என் அப்பாவை ஏற்றுக்கொண்டேன், சகோதரனாக ஏற்றுக்கொண்டேன், ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டேன், சீஷியாக ஏற்றுக்கொண்டேன் அவரை. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே அன்பு வைக்கணும், இன்னும் அதிகம் வைக்கணும். நம்மளோட அன்பில் ஒன்றுமே கிடையாது, மாய்மால் அன்பு. சொல்லப்போனால் அவருடைய அன்பு தான் நிரந்தரமான அன்பு. ஒரே அன்பு, இயேசுவின் அன்பு மட்டும்தான். நேற்று இன்று மாறாத தேவன் ஒரே ஆள் தான். மேலே பரலோகத்துக்கும் பூமிக்கும் தேவர் அவர் ஒருத்தர் தான். சகலமும் அவரால் தான் வந்தது, சகலமும் அவரால் தான். எல்லாம் உயிர்ப்பிக்கிறவர் கொள்ளுகிறவர் எல்லாம் அவர் தான். எல்லாமே அவருடைய கரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒன்று கூட பாக்கி கிடையாது. நன்மையானாலும் தீமையானாலும் அவருடைய கரம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, அரவணைப்பு, எல்லாமே. பர்வதம் அவர் தான். என்ன எஜமானன் அவர் தான். நம்முடைய எல்லாருடைய எஜமானும் அவருக்கு நோக்கி கண்கள் நம்ம கண்கள் அவர் நோக்கி பார்க்கணும். அவர் கொடுக்கறத வாங்கிக்கணும், அவர் கேட்கறத பேசணும்.
அவருக்காக அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும், அநேக சீச்சர்கள் எழுப்பணும், அவருக்காக எல்லா காரியங்களும் நம்ம என்ன துரிதமாக செய்யணும். ஏன்னா அவர் வரப்போகிற நேரம் நெருங்கி போச்சு. அதனால் அவருக்காக நம்ம என்ன செய்யணும், துரிதமாக காரியங்களை செய்யணும். அநேக ஆத்துமாக்களை அவருடைய சன்னிதியில் கொண்டு போய் நிறுத்தணும். அது ஒன்று தான் கொண்டு போக முடியும். பூமியிலேருந்து நம்மளை கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை. பணமும் இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோ பணக்காரன் கோடி சொன்னதை கூட, அவ்வளோ கோடி பெட்டியாக பணம் கூட விட்டுட்டு தான் போகிறான். 10 ரூபா கூட எடுத்துன்னு போக முடியாது. அப்போ நம்ம என்ன எடுத்துன்னு போகணும் ஆண்டு சன்னிதினா, ஆத்துமாக்களை எடுத்துன்னு போக முடியும். அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பில் வழி நடத்தி அவளுக்காக ஜெபித்து அவங்கள செய்ய முடியும், பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆத்துக்கமாக ஜெபிக்கும் போது அவங்க அபிஷேகம் பெறுவாங்க, ஞானஸ்தானம் பெறுவாங்க, அபிஷேகம் பெறுவாங்க, அக்கினி பாஷை பேசுவாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க. அநேகருக்கு தான தர்மங்கள் செய்வாங்க, அநேகரை உயிர்ப்பிப்பாங்க, தீர்க்கதரிசியாக மாறுவாங்க, அநேக காரியங்களை செய்வாங்க. அப்போ அவங்க ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் அவங்க ரட்சிக்க வைக்கிறாரு. அந்த ரட்சிப்பு பட்டவர்கள் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னா, அவங்க சத்தியம் சொல்லும் போதே அவங்க என்ன செய்வாங்க, சத்தியத்துக்காக பாடுபட்டு வந்துடுவாங்க பரலோகத்துக்கு. அப்போ அதுதான் நம்ம கூட்டின்னு போகிற ஆத்மா. அந்த ஆத்மா தான் ஆண்டவர்கிட்ட நிறுத்தும் போது ஆண்டவர் நமக்காக உள்ள பிரவேசி, சமாதானத்துக்கு பிரவேசி சொல்லுவார். ஏன்னா ஆத்மாக்களை நம்ம கொண்டு வந்துடுவோம். லட்சக்கணக்கான ஆத்மா சம்பாதிக்கணும்னா எப்படி முடியும்? நம்முடைய சாட்சினால் வசனத்தினால தான் நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா முடியாது. நம்மளால் அது மாதிரி ஆதாயப்படுத்த முடியாது. கர்த்தர் சொன்னால் தான் ஆதாயப்படுத்த முடியும். அவர் தான் நம்மளுக்கு எல்லாம் பேலன்ஸ் சுகம் ஜீவன் தந்து ஆத்துமாக்களை தருகிறவரும் அவர் தான். நம்மளாக போய் தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆத்மா தானே நம்மக்கிட்ட வரும். அந்த ஆத்மாவோட நம்ம பேசணும், இந்த சாட்சிகளை சொல்லணும், இயேசுவை பற்றி அறிவிக்கணும். அதாவது ஆண்டவருக்கு பெருமை, மகிமை எல்லாமே ஆண்டவருக்குரியது. எல்லாமே சகலமும் அவருக்குரியது. அவங்க சந்தோஷப்பட்டு நம்ம செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா காரியங்களையும் வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் தாமே நம்ம வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். தேவன் மேலே மனு செலுத்துவோம். கர்த்தர் தான் பாதுகாப்பாக. ஆமென். அல்லேலூயா.